ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு வழியாக ஒன் ப்ளஸ் அவனோட 13S லான்ச் பண்ணிட்டான், அதுவும் இந்தியாவில். சைனாவில் வந்து 13T ரிலீஸ் பண்ணியிருந்தான். ஆனால் இந்தியாவில் மட்டும் எதுக்கு எஸ்ன்னு ரிலீஸ் பண்ணான் அப்படின்னா எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அந்த எஸ்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தான் பாருங்கள், ஸ்மார்ட்டர், ஸ்ட்ராங்கர், ஸ்மாலர். என்னடா இது இவன் பண்ண ப்ரொமோஷன் இருக்க தனித்துவமாக தெரியும். நீங்கள் எக்ஸில் போய்கிட்டு ஒன் ப்ளஸ் இந்தியா அப்படின்ற அவனோட பேஜை ஓப்பன் பண்ணிட்டு அந்த 13Sக்குள்ளே போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக 13S மொபைல் மழையாக பொழியும். அந்த மாதிரி அவன் ரெடி பண்ணி வச்சுருக்கான். இந்த மாடலுக்கு ஸ்னாப் ட்ராகன் எலைட் கொடுத்துருக்கான். பேட்டரி எம்ஏஹெச் வந்து 5880 கொடுத்துருக்கான். பட் இது எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து நல்லா நிற்கும் அப்படின்றது தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. குளோபலாக எல்லா இடத்துலையுமே வந்து 13T தான் மாடலில் தான் ரிலீஸ் பண்ணுறான். ஆனால் நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, அதுக்கப்புறம் இந்தியா இதில் மட்டும் தான் 13S யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி ஒன் ப்ளஸில் நிறைய க்ரீன் லைன் விழுந்த டைமில் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி தரான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ இந்த மொபைலுமே வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி தரான் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. யாருக்காவது ப்ராப்ளம் வந்து கொண்டு போய் கொடுத்தா தான் தெரியாமல் லைஃப் டைம் தரானா இல்லைனா அதுக்கு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறானா அப்படின்ட்டு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா. ஒன் ப்ளஸ் ரிலீஸ் ஆன முதல் நாள்லேயே எல்லா ஃபீச்சரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாடா. ஒரு மாதம் போனால் தான் சொல்ல முடியும். உருப்படியோட கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குடா. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை நீங்களே கெடுத்துறாதீங்க, அப்படி தான் சொல்லுவேன்.